رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? மறுமையில் ஷைத்தான் எங்கே இருப்பான்? இதுக்கான ஆன்சர் நரகத்தில். ஷாபான் மாதத்தில் உள்ளோம், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ரமதான் வரப்போகிறது என அதற்கான ஏற்பாடுகளை இந்த மாதத்திலிருந்தே செய்ய தொடங்கி விடுவோம். இதில் பெரும்பாலான மக்கள் செய்யும் தவறு சுத்தமாக இருக்கணும் என வீட்டை க்ளீன் பண்ணுறது, பெட்ஷீட்டை துவைச்சி போடுறது, நோன்பிற்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணுறது என இந்த மாதிரி வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதை மட்டும் செய்வது தான் தவறு. ஆன்மீக ரீதியாகவும் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தை மக்கள் அலட்சியமாக விட்டு விடுகின்றார்கள் என கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகம் நோன்பு நோற்று வந்துள்ளார்கள். அதற்கான காரணம் என்ன என சஹாபாக்கள் கேட்டபோது, இந்த மாதத்தில்தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகின்றன. நான் நோன்பு நோற்ற நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்பட வேண்டும் என விரும்புகிறேன் என கூறினார்கள். ரமதானில் நாம் செய்ய போகும் அமல்களை இந்த மாதத்திலிருந்தே தொடங்க வேண்டும். விடுபட்ட நோன்புகளை நோற்றல், சுன்னா நோன்புகளை வைத்தல், குர்ஆன் ஓதுதல், திக்ருகள், தௌபா செய்தல், சதகா செய்தல் என அமல்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு நான் 2 துவாக்களை சொல்கிறேன். இன்று முதல் அந்த துவாக்களை ஓத ஆரம்பிங்க. நிச்சயம் இந்த துவாக்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்கும். துவாவை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதற்கான காரணத்தையும் சொல்கிறேன். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. இதோட மீனிங் என்னன்னா, இறைவா எனது உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, இறைவா எனது செவிப்புலனுக்கும் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, இறைவா எனது பார்வைக்கும் ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. நிச்சயமாக உன்னை தவிர வேறு இறைவன் கிடையாது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷஅபான வபல்லிக்னா ரமதான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷஅபான வபல்லிக்னா ரமதான். இதோட மீனிங் என்னன்னா, யா அல்லாஹ் ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இன்னும் ரமதானை எங்களை அடைய செய்வாயாக. எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு நமக்கு ஒரு 2 விஷயங்கள் தேவை. ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று நேரம். இந்த 2ம் நம்மிடம் இருந்தால்தான் அந்த அமலை நம்மால் செய்ய முடியும். நல்ல ஆரோக்கியம் இருந்தால்தான் நோன்பை வைக்க முடியும். அதிகப்படியான தொழுகைகளை நின்று தொழ முடியும். கடமையான தொழுகையாக இருந்தாலும் அந்த நேரம் நம்மிடம் இருந்தால்தான் குறித்த நேரத்தில் தொழ முடியும். அதனால்தான் இந்த 2 விஷயங்களை அல்லாஹ் அருட்கொடைகள் என கூறுகின்றான். நாளை மறுமையிலும் இதை பற்றி விசாரிக்கப்படுவோம். இப்போ நம்ம பார்த்த முதல் துவா ஆரோக்கியத்திற்கானது. ஆரோக்கியம் வேண்டி நாம் தினமும் துவா செய்வது அவசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஓதியுள்ளார்கள். ஒரு சிறு அமலை செய்தாலும் கோடிக்கணக்கான நன்மைகள் பெற்றுத்தரக்கூடிய ரமதான் மாதத்தில் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். அதற்கு இந்த துவா நமக்கு உதவி செய்யும். இப்போது முதல் இதை ஓத வேண்டியது மிக அவசியம். 2வது துவா இந்த ஷாபான் மாதத்தின் நன்மைகளையும் பெற்றுத்தரும். வரக்கூடிய ரமதான் மாதத்தில் அதிக அமல்களை செய்யக்கூடிய அளவு ஆரோக்கியத்தையும் நேரத்தையும் பெற்றுத்தரும். நீங்கள் என்ன துவா ஓதி வந்தாலும் இந்த 2 துவாக்களையும் சேர்த்து கேளுங்க. நீங்கள் கேட்கும் இந்த துவாக்கள் உங்கள் வாழ்க்கை மாற காரணமாக இருக்கும். அதுவும் ரமதான் மாதத்திற்குள் முதல் துவாவை பொறுத்தவரை காலை மற்றும் மாலை 3 முறை ஓத வேண்டும். 2வது துவா எப்போ வேணுனாலும் எத்தனை முறையும் ஓதலாம். இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மொத்த ரஹ்மத்தும் பரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். எந்த நபியின் உயிரை அல்லாஹ் இன்னும் கைப்பற்றவில்லை? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.